ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ, ஆர்ஐவோ கிடையாது. நாம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் ஒன்னொன்னா பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இவங்க ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன்ஸில் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்டர் ரேடார் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னு சொன்னாக்க இது இன்னும் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பெர்ஃபார்மன்ஸஸ் கம்பெனியோட பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்குது. க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஷேர் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் இருக்குது. மக்களும் இதை நிறைய வாட்ச் பண்ணுறாங்க, வாங்குறதுக்கு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறதையும் இது கிளாசிஃபை பண்ணுது. இதுதான் அதோட புரிதல். இப்போ இந்த கம்பெனியை ஃபர்தர் இன்ஃபர்மேஷன், இந்த கம்பெனியோட ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹோல்டிங் கம்பெனினா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு மன்னிச்சுக்கங்க, கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஏன்னா இது சப்போஸ் தெரியாதவங்க ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு முழு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த ஹோல்டிங் கம்பெனினா என்னங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தனக்கு கீழே இருக்கக்கூடிய சப்சிடைரி கம்பெனி. அப்போ சப்சிடைரி கம்பெனினா அவங்க எந்தெந்த பிஸ்னஸ்லாம் வரணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக கம்பெனிஸ் ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறாங்க, ஐடிசி ஆஷிர்வாத் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம டாட்டா எடுத்தோம்னா டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ ஹோல்டிங் கம்பெனி. அதுக்கு கீழே டாட்டா மோட்டார்ஸ், டாட்டா பவர்னு எத்தனை கம்பெனி இருக்கோ, இன்க்ளூடிங் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்தையுமே சப்சிடைரி கம்பெனிஸ்ன்னு சொல்கிறது. இப்போ இந்த சப்சிடைரி கம்பெனிஸ் ஆரம்பிக்கும் போது இந்த கார்ப்பரேட், இந்த ஹோல்டிங் கம்பெனிஸ் அதுக்கான முதலீடை ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த முதலீடை கொடுக்கும்போது அதை ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த குரூப்பில் எத்தனை கம்பெனிஸோட முதலீடு இவங்க கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு எவ்வளோ கம்பெனிஸோடைய ஷேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது லிஸ்ட் தனியாக இருக்கும். ஸோ இப்போ அதுதான் ஹோல்டிங் கம்பெனி. அதாவது ஹோல்டிங் கம்பெனி இஸ் அ கார்ப்பரேட் கம்பெனி, ஆர் ஹோல்டிங் கம்பெனி இஸ் அ கம்பெனி விச் ஹேஸ் த which has the investments with the subsidiaries companies, many subsidiaries companies under this corporate. ஸோ இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ அதுக்கப்புறம் இந்த பஜாஜ் ஹோல்டிங்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துருக்குறாங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா இவங்களுடைய குரூப் ஆஃப் கம்பெனியில் மாத்திரமே ஷேர்ஸை வாங்கியோ இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட்னோ வச்சுருக்க மாட்டாங்க. வேறு சில கம்பெனிஸோடைய ஷேர்ஸையும் நம்மளை மாதிரி நிறைய கம்பெனிஸோட ஷேர்ஸு எது பொட்டன்ஷியல் இருக்கோ அதை வாங்கி ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கும் இருக்கும். இப்போ இவங்களுக்கான ரிட்டர்ன் என்ன அப்படின்னு சொன்னால் டிவிடெண்ட் தான் இவங்களுக்கு ரிட்டர்ன். சப்போஸ் இவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக இவங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆர் கார்ப்பரேட் பேரண்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஃபினான்ஸாக ரிட்டர்னபிள் இன்கம்மாக கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த கம்பெனி அது ஆரம்பிக்கும் போது அது பாலிசி டிசிஷனாக வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் இந்த ஹோல்டிங் கம்பெனிஸ்ன்னு. இப்போ இது பிஸ்னஸ் மாடல். இப்போ இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த கம்பெனியோட இன்கம்ங்கிறது இவங்க எதுலெல்லாம் ஹோல்டு எடுத்து வச்சிருக்கிறாங்களோ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட்டு, அதுதான் ஃபர்ஸ்ட் இன்கம். ரெண்டாவது, இந்த கம்பெனியோட அசெட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஷேர்ஸு இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 5000 ரூபாய்க்கு போயிருக்குனாக்க அது அவ்வளோ க்ரோத் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அசெட்டு. அப்போ இதோடைய புக் வேல்யூலாம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னாக்க, எவ்வளோ தூரம் இவங்களுடைய கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதெல்லாம் அசட்டாக போய் புக் வேல்யூவாக நமக்கு வரும். இப்போ நாளைக்கு மார்க்கெட் விழுந்ததுன்னா இவங்க ஹோல்டிங்கில் வச்சிருக்கக்கூடிய கம்பெனிஸ், இப்போ அதர் கம்பெனிஸாக இருந்தால் கூட ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் வருவாங்க. இவங்களுடைய குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னாக்க விற்க மாட்டாங்க. அப்போ இவங்களுடைய புக் வேல்யூ சரசரன்னு குறைஞ்சிரும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ரிஸ்க்கு. ஏன்னா மிச்ச கம்பெனியோட ஷேரை குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுடைய அசட்டோட வேல்யூவும் குறையும். இங்கே இருக்கக்கூடிய ரிஸ்க்கு. அதனால இதில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸு நாளைக்கு மார்க்கெட்டு கீழே விழுக ஆரம்பிச்சதுன்னா சரசரன்னு கீழே விழுந்துருங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு மார்க்கெட்டு ஏற ஆரம்பிக்குதுன்னா இந்த மாதிரி ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸோட ஷேர்ஸும் மேலே ஏறுறதுக்கான
வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த கம்பெனியோட ஏத்தம் இறக்கம்ங்கிறது மார்க்கெட்ல இவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஷேர்ஸோட வேல்யூக்கு ஏத்த மாதிரி இவங்களுடைய டோட்டல் பேசிக்கா நம்ம பார்க்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே மாறும். அப்படிங்கிற ரிஸ்க்க புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்ப நீங்க பார்த்தோம்னாக்க, இந்த எலக்ஷனை ஒட்டி மார்க்கெட் கீழே சரிஞ்சுதா, ஆட்டோமேட்டிக்காக இவங்க ஏறிக்கிட்டே இருந்தவங்க சரசரசன்னு கீழே சரிவாங்க. இது ஒரு பெரிய கேப்பாக இருக்கும். விலை வீழ்ச்சிங்கிறதும் பெருசாக இருக்கும். சின்னதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் பெருசாக இருக்கும். உடனே ரெக்கவரி ஆகுமானாக்கா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரெக்கவரி ஆகும். எல்லா ஷேர்ஸும் மேலே ஏறும்போது அது ஆல்ரெடி வச்சுருந்ததை பிரேக் அவுட் பண்ணும்போது தான் இதோட இது மேலே ஏற ஆரம்பிக்கும். இந்த ரிஸ்க்கை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கம்பெனியில் இந்த மாதிரியான ஹோல்டிங் கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸில் நம்ம என்ட்ரியே எடுக்கணும். இந்த ரிஸ்க்கை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த கம்பெனியை பற்றின யோசனையே நமக்கு வரணும். இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மாடலை நான் ஷார்ட்டாகவும் சொல்லிவிட்டு, இதில் இருக்கக்கூடிய ரிஸ்கையும் ஷார்ட்டாக சொல்லிவிட்டு, தயவு செஞ்சு நான் சரியாக சொல்லியிருக்கிறேன்னு புரியிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி நண்பர்களே. இப்போ நம்ம இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி அப்கமிங் டிவிடெண்ட்டுங்கிறது இப்போ 28th ஜூனில் இன்ட்ரீம் டிவிடெண்ட் 21 கொடுக்குறாங்க. ₹21 கொடுக்குறாங்க பெர் ஷேர். நார்மலாக இப்போ நம்ம ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ்னால் இவங்களுக்கு டிவிடெண்ட் வர்றதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ஃபர்தராக இவங்களுடைய இன்கம்ங்கிறத நம்ம இப்போ தான் பார்த்தோம். அப்போ இவங்களுக்கு டிவிடெண்ட் செட்டில் ஆகி ஃபைனலாக செட்டில் ஆகும்போது பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்தை ஒட்டி வந்துடும். ஏன்னா எல்லா கம்பெனியும் டிவிடெண்ட் கொடுத்து அதை எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணி இவங்க புக் க்ளோஷர் பண்ணும்போது, குவார்ட்டர்லி புக் க்ளோஷர் பண்ணும்போது அவங்களுக்கு டிவிடெண்ட் ஏர்னிங்ஸை க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு ஆயிரும். அப்போ அது போன வருஷத்தோடதுன்னு இல்லை, இது ஃபோர்த் கம்மிங் இயரில் தான் அந்த ஏர்னிங்ஸை சேர்ப்பாங்க. இப்போ மார்ச் மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய ஏர்னிங்ஸ் எல்லாமே அடுத்த வருஷம் 2024க்கு தான் சேர்ப்பாங்க. அப்போ இவங்க டிவிடெண்ட் எப்போ கொடுப்பாங்க? நிறைய டிவிடெண்ட் இவங்களுக்கு வரக்கூடிய இன்கம்மை பேஸ் பண்ணி தான் டிவிடெண்ட்னா, இவங்க எப்போ டிவிடெண்ட்டை கொடுப்பாங்கன்னா, நார்மலாக இந்த ஹோல்டிங் கம்பெனிஸ் எல்லாமே ஆஃப்டர் ஆகஸ்ட் தான் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. இல்லாட்டி ஆஃப்டர் ஜூலை தான் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாருமே ஐடி ஃபைல் பண்ணிவிட்டு டிவிடெண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க கொடுப்பாங்க. இப்போ இவங்களுடைய ப்ராக்டிஸ் எங்கெங்கே எப்போ டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இன்ட்ரீம் டிவிடெண்ட் ஜூன் மாதம் கொடுக்குறாங்க. இது ஃபைனல் டிவிடெண்ட் ஜூன் மாதம் கொடுக்குறாங்க. இன்ட்ரீம் டிவிடெண்ட்டுங்கிறது ஹெவியாக கொடுக்குறாங்க செப்டம்பர் மாதம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2023 செப்டம்பர், 22 செப்டம்பர், அதுக்கப்புறம் 21 செப்டம்பர், இப்படியே அந்த செப்டம்பர், ஆகஸ்ட், செப்டம்பரை ஒட்டி நிறைய கொடுத்துட்ருப்பாங்க. சம்டைம்ஸ் ஜூலை மாதமும் வரும். இது நம்ம புரிதல். அப்போ செப்டம்பர் மாதத்துக்கு ஆகஸ்ட், செப்டம்பர், ஆஃப்டர் ஜூலை இவங்க ஒரு இன்ட்ரீம் டிவிடெண்ட்டோ ஃபைனல் டிவிடெண்ட்டோ ஏதோ ஒரு டிவிடெண்ட்டு நல்லா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த ஷேர் 8377ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதோட டியூரபிலிட்டின்னு நம்ம பார்த்தோம்னா 70 இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்குது. வேல்யூவேஷன் அஃபோர்டபிலிட்டி இருக்குது. ஏன்னா இதோட புக் வேல்யூக்கே இப்போ தான் இவங்க ரீச் பண்ணுறாங்க. புக் வேல்யூவே இப்போ தான் இவங்க 1.5 டைம்ஸ் கடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவ்வளோதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் நம்ம பார்க்கணும். மொமெண்டம் ஸ்கோர் இப்போ 57 இருக்குது. இப்போ இது நியூட்ரல் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ மார்க்கெட் விழுந்துட்டு திருப்பி எந்திரிக்க போதா கீழே இறங்க போதாங்கிறத நம்ம பார்க்குறோம். பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் இது செல் ஜோனை நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 728 இருக்குது. கரண்ட் ரேஷியோ 576 இருக்குது. ஸோ இப்போ இவங்க கடன் வாங்க வேண்டியதில்லை. ஏன்னா இவங்களுக்கு ஃபேமிலியிலேருந்து, அதாவது பஜாஜுங்கிற கார்ப்பரேட்லேருந்து இவங்களுக்கு வரும். அதுலேருந்து சப்சிடரி கம்பெனிஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால இவங்கள்ட்ட இன்ட்ரெஸ்ட் கவரேஜ், கரண்ட் ரேஷியோ கவரேஜ் இது எல்லாமே ஹையாக இருக்குது. அப்போ பிஸ்னஸ் இவங்களோட கம்பெனி ஸ்டேபிலிட்டி இருக்குது, ஸ்டேபிலிட்டி இருக்குது, ஸ்டேபிலிட்டி நல்லா இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சால்வன்சி பொசிஷன் நல்லா இருக்குது, ஸ்டேபிளாகவும் இருக்குது. ரிட்டர்ன் 2.4 தான். ROCE 2.4% ஆகும். ROE 13% இருக்குது. ஸோ இப்போ இவங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் டிவிடெண்ட் தாங்கிறதுனால டிவிடெண்ட் எவ்வளோ % டிக்ளேர் பண்ணுறாங்களோ அதுதான் இவங்களுக்கு வரக்கூடிய இன்கம். அதனால இதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும். இப்போ இந்த இடத்துல டெப்ட் டு ஈக்விட்டி நமக்கு டேட்டா இல்லாததுனால கடன் இல்லாத கம்பெனின்னு பார்த்துக்கலாம். பிஇ பார்த்தோம்னா 12.8 தான் இருக்குது. நம்ம 15ன்னு நம்ம வச்சா கூட இன்னும் 2 பாயிண்ட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸ் டு புக் பார்த்தோம்னா 1.5 தான் இருக்குது. நமக்கு 5 வரைக்கும் போகிறதுக்கு
வாய்ப்புகள் இருக்கு, growth இருக்கு. அப்ப இந்த 2 டேட்டாவும் பார்க்கும்போது growth ஆப்ஷன்ஸ் இன்னும் இருக்கு. ப்ரொவைடட் நான் ஏற்கனவே சொன்ன ரிஸ்க்கு என்னதான் growth ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவங்களுடைய அசட்டோட வேல்யூவேஷன்ங்கிறது ஷேர் மார்க்கெட்டில் இவங்க ஹோல்டிங் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனிஸோட ஷேர் வேல்யூ எவ்வளோ போகுது எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. எவ்வளோ ரூபாய்க்கு இவங்க வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்களுடைய குரூப் ஆஃப் கம்பெனினாக்க அந்த 10 ரூபாய்க்கோ ஃபேஸ் வேல்யூக்கு தான் இவங்க வாங்கியிருப்பாங்க. மற்றபடி அதர் கம்பெனிஸாக இருந்ததுன்னா நமக்கு தெரியாது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்கன்னு. அதனால இபிஎஸ்க்கோ இதுக்கோ அந்த டேட்டா நமக்கு இல்லை. இப்போ ஸ்ட்ராங் பை தான் கன்சல்டன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஒரே ஒரு அனாலிசிஸ்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் வந்து ஸ்ட்ராங் பை கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக இருக்குது நெட் கேஷ் ஃப்ளோ. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அசட் எவ்வளோ % க்ரோத் ஆகிருக்கு, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு எவ்வளோ % க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத அதுலேருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 49% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ க்ரோத் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா 224% க்ரோத்தில் இருக்குது. இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பார்ப்போம். இந்த குவார்ட்டர்லியில் தான் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆனுவலைஸ்டு கூட ஒன்றும் பெருசாக இருக்காது. குவார்ட்டர்லியில் நிறைய வேரியேஷன்ஸு அப்ஸ் அண்ட் டவுன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஹோல்டிங் கம்பெனியில் மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி, கீழே இறங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி, சைடுவேஸில் போச்சுன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் வந்து மார்ச் குவார்ட்டர் வந்து அதோட நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் 100% க்ரோத்தில் இருக்குது. ரெவென்யூ வந்து 1000% வந்து இயர் ஆன் இயர் மார்ச்சோட இது வந்து கூட இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க குவார்ட்டர் டு குவார்ட்டர் நம்ம பார்க்கணும். இப்போ குவார்ட்டர் டு குவார்ட்டர்னா டிசம்பர் குவார்ட்டருக்கும் மார்ச் குவார்ட்டருக்கும் பாருங்களேன் 10 டைம்ஸ் போயிருக்கு. 10 டைம்ஸ் போயிருக்கு. 132லேருந்து 1200க்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட 10 டைம்ஸ். எக்ஸாக்டாக இல்லாட்டியும் கிட்டத்தட்ட 10 டைம்ஸ். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 900 க்ரோஸ் வந்து நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, கூட கிடச்சிருக்கு. இப்போ இபிஎஸ் என்ன பண்ணியிருக்கிறான், 147லேருந்து 244க்கு வந்துட்டான். கிட்டத்தட்ட வந்து இவன் வந்து ஒரு 100% இல்லாட்டியும் ஒரு 70 to 80% வந்துட்டான். புக் வேல்யூ எவ்வளோ வரான்? புக் வேல்யூ வந்து 5658 இருக்கான் கரண்ட்டாக. 5658. இவன் புக் வேல்யூலேருந்து 1.5 டைம்ஸ் போட்டாலே இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூ வந்துடும். இப்போ ஆனுவலைஸ்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிடிஎம் புக் வேல்யூ பார்த்தோம்னா அவ்வளோ தூரத்துக்கு க்ரோத் இருக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ப்ரொவைடட் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேயே இருக்கணும். அது டவுன் ட்ரெண்டுக்கு வந்துச்சுனாக்க இது எல்லாமே அடிபட்டு போயிடும். அப்போ இவங்க வந்து டிடிஎம் பார்த்தோம்னா 19558க்கு இவங்க வந்து டிடிஎம் புக் வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இவ்வளோ தூரம் ஸ்கோப் இருக்கக்கூடிய கம்பெனி, பட் ஈக்குவலாக ரிஸ்க் இருக்குது. விச் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் கூட கொஞ்சமாவது நமக்கு ஏதாவது ஹோப் இருக்கும். அது ஒரு ப்ராடக்ட் டிமாண்ட் அந்த மாதிரி போச்சுன்னா பரவாயில்ல. பட் இது பியூர் அண்ட் பியூர் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கும். இப்போ இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்ப்போம். ப்ரொமோட்டர்ஸ் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் இருக்காங்க. பிளெட்ஜஸ் எதுவுமே இல்லை. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஐஎஸ் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, 0.04% இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலாக இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா 0.2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறான். 4.6லேருந்து 4.8க்கு டிஐஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து இதில் போட்டுட்டோம். நம்ம வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம். நம்ம அதுலேருந்து பார்ப்போம். இப்போ இதில் நான் லோ எடுத்திருக்கிறது 5650 லோ எடுத்திருக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து லோ எடுக்கணும்னா ஃபேர் ப்ரைஸ்லேருந்து 1.5 டைம்ஸ் போடுவோம். அப்படி 1.5 டைம்ஸ் போட்டால் அதுவே 13,000 கிட்டக்க போயிடுது. ஸோ இப்போ அது இப்போதைக்கு இல்லை. நம்ம முதல்ல வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபேர் வேல்யூக்கு 1.5 டைம்ஸ்க்கே இவங்க வரணும் இல்லையா? அதனால நான் லோ வந்து 5650 இந்த புக் வேல்யூவே நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கும் கீழே எடுக்கணும்னாக்க 3900 எடுக்கணும். நம்ம 3900 நான் எடுக்கலை. 3900 நம்ம மார்க் பண்ணிக்குவோம். 5650க்கு நம்ம பார்த்துக்குவோம். நம்ம வந்து டிடிஎம் புக் வேல்யூவே பார்க்க வேண்டாம். கரண்ட்டாக இருக்கக்கூடிய புக் வேல்யூவே இவங்க என்ன அடையலைங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய புக் வேல்யூவுக்கு இபிஎஸோட டிடிஎம்னு பார்த்தா 904.94 வரணும். வந்துட்டானா அப்படின்னாக்க வந்துட்டான். 9348 வந்துட்டான். நமக்கு வந்து 9494. இவன் வந்து 9348
48 வந்துட்டான். அப்போ இன்னும் ஒரு ரூ. 100 தான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் போய்கிட்டு இருக்கு. சரி, அவன் கீழே இறங்கினான்னா எவ்வளோ தூரத்துக்கு இறங்க முடியும்னாக்க 8973, 8368, 8000, 7572 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இவன் எங்கே வேணாலும் இறங்கலாம். அப்போ எவ்வளவு இறங்கியிருக்கிறான் பார்த்தோம்னா 7000 இந்த இந்த இடத்துல வந்திருக்கா 7755 வரைக்கும் இறங்கியிருக்கிறான். ஒரு ரூ. 150 200 டிஃப்ரென்ஸுக்கு முன்னாடியே அவன் எடுத்திருக்கிறான். ஆனால் இவன் இன்னும் மேலே போகலை, உடச்சி மேலே போகலை, இந்த இடத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இந்த 8973க்கும் 7572க்குள்ளேயுமே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இந்த 4 வேல்யூக்குள்ளேயும் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். எப்போ இந்த 8973 பிரேக் பண்ணி 9494 பிரேக் பண்ணுறானோ அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தோம்னா 10200 10200 பிரேக் பண்ணும்போது 11087, அதை பிரேக் பண்ணும்போது 11224, அதை பிரேக் பண்ணான்னா 13095. மேக்ஸிமம் பொட்டன்ஷியல்ங்கிறது 14768. இதில் எவ்வளோ தூரம் ரீச் பண்ண போகிறான்னு நமக்கு தெரியாது. இது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்கெட்டு கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குது. இந்த ரிஸ்கோடு நம்ம ப்ளே பண்ணணும். ஸோ இப்போ இவன் இந்த இடத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். 9494 உடைச்சான்னா 10200, 10200 உடைச்சான்னா 11087, அதை உடைச்சு 11224 உடைச்சான்னா 13000க்கு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதையும் உடைச்சு போனான்னா 14000க்கு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து ஷீட்டில் போட்டுருவோம். இப்போ இதில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இப்போ இந்த ஃபேர் வேல்யூலேருந்து 1.5 டைம்ஸ் வந்து மேலே ஏறுறதுக்கும் 2.5 டைம்ஸும் மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்படி நம்ம வந்து கால்குலேட்டரில் எடுத்து போட்டு பார்த்தோம்னாக்க முதல்ல 1.5ன்னு போட்டால் 13118 இன்ட்டு 1.5 அப்படின்னு போட்டோம்னா 13677 வருது. இப்போ நமக்கு வந்து இங்கே என்ன ஸ்கோர் வந்திருக்கு 13777 வந்திருக்கு. நமக்கு இங்கே வந்து 13095 வந்திருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு 500 600 வித்தியாசம் இருக்குது. இப்போ இதே 2.5ன்னு போட்டோம்னு வச்சுக்குவோம். 9118 இன்ட்டு 2.5 அப்படின்னு போட்டோம்னா 22,000 வரைக்கும் போகணும். அப்போ இவன் போவானான்னா நிஃப்டியில் இவங்க வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஹோல்டிங் வச்சுருக்கிறாங்களோ அது பூரா மேலே ஏறினா தான் போகும். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே இறங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் பொசுக்குன்னு இவனோட இதுவும் கீழே இறங்கிரும். புக் வேல்யூ இறங்கிரும், மார்க்கெட் வேல்யூ இவனோட ப்ரைஸுமே மார்க்கெட் ப்ரைஸுமே இறங்கும். அதனால நம்ம வந்து இவனை ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏற்றிட்டு போவோம். அந்த வகையில் இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே பொட்டன்ஷியல் வேல்யூஸ் எல்லாத்தையுமே தூக்கி நம்ம உள்ளே போட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இவன் வந்து ஒரு 100 வித்தியாசத்தில் முன்னாடி திரும்பிட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 100 200 வித்தியாசத்தில் முன்னாடியே திரும்பிட்டான். இப்போ இவன் 8973க்கும் 8973க்கும் 7572க்கும் இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கான். எப்போ இதை உடைச்சு 9494 உடைக்கிறானோ 10200 வந்து ஒரு லெவல் இருக்குது. அதை உடைச்சான்னா 11,087லேருந்து 11,200 வரைக்கும் ஒரு லெவல் இருக்குது. 100 200 வரைக்கும் நமக்கு டிஃப்ரென்சஸில் இது போய்கிட்டு இருக்கு. அப்படி வரும்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இதை உடைக்கணும். இதை உடைச்சாதான் 13,095 பற்றி நம்ம யோசிக்கலாம். 13,095 உடைச்சான்னா 1.5ங்கிறது 13,677. நமக்கு மேக்ஸிமம்ங்கிறது 14,778. ஸோ இப்போ இதெல்லாம் இப்போ ஏற போகிறானா இல்லையாங்கிறது தெரியாது. பட் இதுக்கெல்லாம் மார்க்கெட் ஏறினால் பொட்டன்ஷியல் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸோட இதை பொறுத்து ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் இபிஎஸை பொறுத்து இவ்வளவு தூரத்துக்கு இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னு சொல்லி அடித்து கீழே இறங்கினான்னா ஃபஸ்ட்டு நமக்கு சப்போர்ட்டு 5560, அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து 3552. அதை உடைப்பானா அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியதான். அதை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அதை உடைச்சான்னா 3000 இன்னொரு 1000 ருபீஸ் இறக்கிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் இதோடைய நிலை. இதுக்கு வந்து பொட்டன்ஷியல் எவ்வளோ இருந்தாலும் அவ்வளோத்தையும் நம்ம மார்க் பண்ண முடியாது. அவ்வளோ தூரத்துக்கு வருவான்னு நம்ம வெயிட் பண்ண முடியாது. இது இப்போ மார்க்கெட் கீழே இருந்துச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணலாம்.
மார்க்கெட் ஆல்ரெடி கூட இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை இந்த ரிஸ்கோட சேர்த்து நம்ம புரிதலோட சேர்த்து தான் இந்த ஸ்டாக்கை பற்றின இந்த ஸ்டாக்கில் நம்ம எந்த டெசிஷனும் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.